தினமொரு வசனம். சங்கீதம் 118 வசனம் 5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். விளக்கம். கேல் பீல்ஸ் என்ற பெண் ஒரிசா மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தன்னுடைய கணவனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார். அவர்கள் தங்கியிருந்த கிராமத்தில் மருத்துவ உதவியையும் அளித்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் ஒரு இளம்பெண் கேல் பீல்ஸை அணுகி, சீக்கிரம் வாருங்கள், என்னுடைய குழந்தை செத்து கொண்டிருக்கிறது என்று கதறினாள். கேல் மலேரியாவினால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த குழந்தையை பரிசோதித்த பின் அதற்கான சரியான மருந்து தன்னிடம் இல்லை என்பதை உணர்ந்தார். அவர் அந்த தாயை பார்த்து, என்னை மன்னியுங்கள், இத்தனை சிறிய குழந்தைக்கு என்னிடம் மருந்து இல்லை, ஆனால் இக்குழந்தைக்காக என்னால் ஜெபிக்க முடியும் என்று கூறினார். என்னுடைய குழந்தையை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று அந்த தாய் பதிலளித்தாள். கேல் அக்குழந்தைக்காக ஜெபித்துவிட்டு அந்த தாய்க்கு உதவி செய்ய முடியாத உணர்வுடன் வீட்டுக்குள் சென்றார். சிறிது நேரம் சென்ற பின் மீண்டுமாக அந்த தாய் அவருடைய வீட்டிற்கு வந்து, சீக்கிரமாக வந்து என்னுடைய குழந்தையை பாருங்கள் என்று கூறினாள். குழந்தையின் நிலை மோசமடைந்திருக்கும் என்று எதிர்பார்த்த கேல் குழந்தையை பார்க்க சென்றார். இந்த முறை குழந்தையின் நிலை முன்னேற்றம் அடைந்திருப்பதை அவர் கவனித்தார். குழந்தையை வாட்டி கொண்டிருந்த கொடிய காய்ச்சல் நின்றது. பின்பு கேல் இவ்வாறு கூறினார், ஒரிசா கிறிஸ்தவர்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டதில் ஆச்சரியமில்லை, தேவன் பதிலளிக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். பேதுரு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஆதி கிறிஸ்தவர்கள் ஜெபித்தார்கள். பின்பு தேவன் அவர்களுடைய ஜெபத்திற்கு பதிலளித்த போது அவர்கள் பிரமித்தார்கள். நாமும் கூட ஜெபிக்கிறோம், ஆனால் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கும் போது நாம் ஆச்சரியப்படக்கூடாது. அவர் சர்வ வல்லமை படைத்தவர் என்பதையும் அவருடைய ஈவுகளுக்கு முடிவில்லை என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் எங்களுடைய அனுதின ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு பதிலளித்து கிருபை பாராட்டுவதற்காக நன்றி. ஆமென்.